பப்பு. இந்தியாவுக்கு 3 பிரதமர்களை கொடுத்த நேரு குடும்பத்தின் வாரிசுக்கு பாஜக வழங்கிய பரிசு பெயர் இது. ஆனால் 10 ஆண்டுகளில் அதே பப்புவை ஷெஷாதா, அதாவது இளவரசே என அழைக்க வேண்டிய நிலை பாஜகவின் கல்ட் ஃபிகரான பிரதமர் மோடிக்கே ஏற்பட்டது. பாஜகவுக்கு இது வெறும் பிரச்சார யுக்தியாக இருக்கலாம். ஆனால் குத்துயிரும் குலைவுயிருமாக கிடந்த காங்கிரஸை தெற்கிலிருந்து வடக்கு, கிழக்கிலிருந்து மேற்கு என நடையாய் நடந்து உயிர்ப்பித்த ராகுல் 55 மில்லியன் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் ஷிஷாதாவாகத்தான் உருமாறியிருக்கிறார். அரசியலில் இந்த நிலையை அடைய 20 ஆண்டுகளில் ராகுல் செய்த அதிரடிகள் எதிர்க்கட்சிகளை மட்டுமல்ல, சில நேரங்களில் சொந்த கட்சியினரையே கதிகலங்க வைத்திருக்கிறது. 2002 தந்தை ராஜீவின் கொலைக்கு பிறகு வெளிநாட்டுக்கு படிக்க சென்ற ராகுல் இந்தியா திரும்பியிருந்த நேரம் அது. நீண்ட யோசனைக்கு பிறகு மகனை அரசியல் களத்தில் இறக்க முடிவெடுத்தார் சோனியா. 2004 மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் வெற்றி பெற்று நேரு குடும்பத்தின் மற்றொரு வாரிசாக மக்களவைக்குள் நுழைந்தார் ராகுல். 2007 அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி ராகுலின் வசம் வந்து சேர்ந்தது. வெறும் 2 லட்சமாக இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 25 லட்சமாக உயர்ந்தது. அப்போதே காங்கிரசின் சீனியர் லீடர்கள் பலருக்கும் ராகுலின் வளர்ச்சி கண்களை உறுத்த தொடங்கியது. 2008 நேர்காணல்களை நடத்த தொடங்கிய ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரசுக்காக 40 திங்க் டேங்க் இளைஞர்களை தேர்வு செய்தார். மூத்த தலைவர்களின் கூடாரமாக மாறியிருந்த காங்கிரசுக்கு இளம் ரத்தம் பாய்ச்சும் விதமாக ராகுல் எடுத்த இந்த முடிவும் பலருக்கு கிளியை ஏற்படுத்தியது. 2009 மீண்டும் அமேதி தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ராகுல். ஆட்சி செய்வது தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றதற்காக பலமுறை சர்ச்சையில் சிக்கினார். 2011 நெடுஞ்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலத்திற்கு கூடுதல் இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் இறங்கினர் உத்தரப்பிரதேச விவசாயிகள். அவர்களோடு களத்தில் நின்றதற்காக ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் ஆளும் போது ராகுல் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் அவரது இமேஜை இன்னும் உயர்த்தியது. 2014 மக்களவை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ராகுல் காந்தி. அவரது நியமனம் கட்சியை தேர்தலுக்கு தயார் செய்யும் என எதிர்பார்த்தனர் காங்கிரஸ் தலைவர்கள். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட MP MLAக்கள் பதவியை உடனடியாக பறிக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சரிகட்ட மன்மோகன் அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. கொந்தளித்த ராகுல் காந்தி இந்த சட்டமே முட்டாள்தனமானது என கூறி சட்ட நகலை கிழித்து எறிந்தார். அன்று இந்தியா முழுவதும் பரபரப்பை கிளப்பியது இந்த சம்பவம். அதே ஆண்டு ராகுலை பப்பு என கட்டம் கட்ட தொடங்கியது பாஜக. ஒரு பக்கம் குஜராத் மாடலை காட்டி மோடியின் பிம்பம் கட்டமைக்கப்பட, மற்றொரு பக்கம் சமூக வலைத்தளங்களின் மூலம் ராகுலை முதிர்ச்சியற்ற அரசியல்வாதியாக அடையாளப்படுத்தியது. கடைசியில் காங்கிரஸ் கட்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் தோல்வியை சந்தித்தது. இதன் பிறகுதான் ராகுலை காங்கிரசின் தலைவராக்க வேண்டும் என்கிற குரல் எழுந்தது. 2017 ராகுல் காந்தியும் காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். அடுத்த ஆண்டே நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது விவாத நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த ராகுல் திடீரென பிரதமர் மோடி அமர்ந்திருந்த இருக்கை நோக்கி சென்று அவரை கட்டி அணைத்தார். அதுவரை ராகுலை பப்பு என அழைத்த பாஜக MPக்கள் வாயடைத்து போயினர். இருக்கைக்கு திரும்பிய ராகுல் காந்தியோ காங்கிரஸ் MPக்களை பார்த்து கண்ணடித்தார். அதுவரை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சுகளை விட அவர் செய்த இந்த சம்பவம் நாடு முழுவதும் தீயாக பரவியது. அதே ஆண்டு நடத்தப்பட்ட சர்வேயில் பிரதமர் மோடியின் பிரபலம் 34 விழுக்காடு சரிந்து விட்டதாகவும் ராகுல் காந்தியின் பிரபலம் 24 விழுக்காடு அதிகரித்து விட்டதாகவும் இந்தியா டுடே சர்வே கூறியது. ஆனால் காங்கிரசுக்குள் மட்டும் புகைச்சல் இருந்து கொண்டே இருந்தது. ராகுல் காந்தி மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கட்சிக்குள் கட்டுப்பாடு இல்லாததால் 2019 தேர்தலிலும் படுதோல்வி அடைந்தது காங்கிரஸ். சௌகிதார் சோர்ஹே என மோடிக்கு எதிராக ராகுல் மேற்கொண்ட பிரச்சாரம் வழக்கை கொண்டு வந்ததே தவிர வெற்றியை கொண்டு வரவில்லை. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் தோல்வியை கண்டு பதவியை ராஜினாமா செய்த ராகுல் கட்சியை வலுப்படுத்தப் போவதாக கூறினார். ராகுல் பதவியை ராஜினாமா செய்தாலும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அவரை விட்டபாடு இல்லை. ராகுலுக்கு எதிராக 23 தலைவர்கள் சோனியாவுக்கு கடிதம் எழுதினர். ராகுலின் நடவடிக்கை தான் தோல்விக்கு காரணம் என குற்றஞ்சாட்டினர். தேர்தலுக்கு முன்பு வரை எதிர்க்கட்சிகளின் தாக்குதலுக்கு ஆளானவர் தேர்தலுக்கு பின்பு சொந்த கட்சியினர் எதிர்ப்புக்கு ஆளானார். இந்த தோல்விக்கு பின்னர் ராகுல் காந்தியின் பிரச்சார யுக்தி மாறியது. நாடாளுமன்றத்தில் புகுந்து விளையாடினார். மோடி அரசின் சட்டங்களை கடுமையாக விமர்சித்தார். தென் மாநிலங்களை புகழ்ந்து பேசினார். வட மாநிலங்களை விழித்துக் கொள்ள சொன்னார். சாமானியர்களுடன் கலந்துரையாட தொடங்கினார். ஹத்ராஸ் தொடங்கி மணிப்பூர் வரை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றார். கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினார். 2024 வெற்றியை குறிவைத்து திட்டங்களை வகுத்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர்,
மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை நடந்தார். சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக மாறினார். அவர் நடைப்பயணத்தில் சந்திக்கும் சாமானியர்கள் இன்டர்நெட்டில் வைரலாகினார். அடுத்த நாள் தலைப்புச் செய்திகளிலும் சிலர் இடம் பிடித்தனர். இப்படித்தான் ராகுல் தவிர்க்க முடியாத தலைவராக உருவானார். 2019க்கு முன்பு வரை காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக என இருந்த களத்தை 2019இல் காங்கிரஸ் வெர்சஸ் RSS என மாற்றியிருந்தார் ராகுல் காந்தி. நான் என்ன சாவர்கரா மன்னிப்பு கேட்க என அவர் பேசிய வார்த்தைகள் நாடு முழுவதும் எதிரொலித்தன. ஆனால் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவரது பேச்சு பேக்ஃபயருமானது. இதனால் இந்த முறை யுக்தியை மாற்றினார். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் ராகுலின் பங்கும் முக்கியமானது. பாஜக வெர்சஸ் இந்தியா என்ற நரேட்டிவை உருவாக்க செயல்பட்டார். பிரச்சார களங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துடன் வலம் வர தொடங்கினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பிடுங்கி கொடுக்கும் என மதத்தை கையில் எடுத்து பிரச்சாரத்தை நடத்தி வந்தது பாஜக. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடே இருக்காது என சாதியை கையில் எடுத்தார் ராகுல். இப்படி இந்தியா கூட்டணியின் கடுமையான பிரச்சாரங்களாலும் பாஜக மீது இருந்த சில அதிருப்திகளாலும் பெரும்பான்மையை இழந்தது பாஜக. 99 தொகுதிகளில் வென்றது காங்கிரஸ். ஆளும் கட்சியாக உருவெடுக்காவிட்டாலும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ். பிரதமர் மோடியோ பிரச்சார களம் முழுக்க ராகுல் காந்தியை ஷெஷாடா, அதாவது இளவரசர் என்றே அழைத்தார். ஆம், பப்பு என கலாய்க்கப்பட்ட ராகுல் காங்கிரசின் இளவரசராக மாற 20 ஆண்டு உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறது.